குட்டி தேவதை இல்லையா? அது வரப்போற தகவல் சொன்னா இப்படியா பேசுவாங்க? என்ன மாதிரியே என் குழந்தை இப்படி ஏச்சு பேச்சு கேட்டுதான் வளர போகுதா? என்னோட ஆசைக்காக இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதுக்கும் கஷ்டம் கொடுக்கணுமா? எனக்கு பயமா இருக்கு ராதிகா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீயே தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத. இங்க பார் ஜனனி, ஆம்பளைங்களுக்கு அவங்க கவலை தான் முக்கியம். நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள், எதிர்பார்ப்புகள் அதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அவருடைய கஷ்டத்தை நினைச்சு அவர் ஏதாவது டக்குன்னு சொல்லிருப்பாரு. சரி, மனசுல எதையும் வச்சுக்காத, விட்டுடு ப்ளீஸ். ஆமா ஜனனி, சஞ்சய் எவ்வளவு ஜெனியூன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. நான் வாங்கின ரோஜா செடியை பால்கனில வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அந்த குட்டி ரோஜா செடியில அழகா ஒரு பூ பூத்திருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டு பாயசம் செஞ்சு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்ததும் கொடுத்தேன். ஆனா அவர் ரொம்ப கோவமா எழுந்து போயிட்டாரு. சஞ்சயா? பின்ன வேற யாரு? அன்னைக்குதான் அவர் ஆபீஸ்ல மெமோ கொடுத்திருக்காங்க. நான் பாயசம் கொண்டு போய் கொடுத்தேன்னா எப்படி கோவம் வராம இருக்கும்? இதுவே என் வீட்டுக்காரரா இருந்தா கொலையா விழுந்திருக்கும். எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க ஜனனி. இது பாரு, நீ குழந்தைய சுமக்கிற வெறும் பை கிடையாதா, அதோட அம்மா. உன்னோட சந்தோஷமும் துக்கமும் வயித்துல இருக்கிற உன் குழந்தைய பாதிக்கும். அதோட நல்லதுக்காகவாவது நீ சந்தோஷமா இருக்கணும், புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா. சந்தோஷமோ துக்கமோ நீ நல்லா சாப்பிடணும். ஏன்னா நீ குழந்தைக்கும் சேர்த்துதான் சாப்பிடுற. ஜனனி, உங்க வீட்டுல உனக்கு சீமந்தம் பண்ணுவாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு வளகாப்பு பண்றோம். என்ன சொல்றீங்க? ஷியோர். அப்போ நான் சாப்பாடு டிபார்ட்மெண்ட். அப்போ நான் சரி, ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஜனனி, இங்க பாரு, அன்னைக்கு உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸும் நான் செஞ்சு வைக்கிறேன். ஓகேவா? இது பாரு, இவளுக்கு ஜங்க் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதையே சமைச்சு பிச்சிடாத. நல்ல சத்துள்ள சாப்பாடா சமைச்சுக்கோ. ஏய், டாக்டர் போய் பாத்தியா? இனிமேதான் போய் பார்க்கணுமா? ஏய், நான் உன்னை செக்கப் கூட்டு போறேன். ஏய், நானும் கூட ஹாஸ்பிட்டல். ஏய், நானும் போலாமா? உங்களை எல்லாம் எனக்கு அம்மானு கூப்பிட்டு ஆசையா இருக்கு. அழாதானே, இப்பதானே சொன்னேன். சரி சரி. அவன் பெரிய ஃப்ராடா இருப்பான் போடுது சார். அத முன்கூட்டி என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவனை அடிக்கிற அடியா தொட்டு பிடிங்கி கொடுத்துருப்பேன் சார். வாடா 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 அடடே மாயாவி மனோகர், கட்சியில இங்க வந்து மாட்டினியா? டேய், எங்கடா பூச்சிங்க இவன? எக்மோர் லாட்ஜ்ல இருந்தானே சோமரை இழுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா, ஒரு கடையில காசை கொடுக்குற, அதுக்கு அவன் பொருளை கொடுக்குறான். அது வியாபாரம். கடன் பிசினஸ் அப்படித்தான். அவன் கடனுக்கு பணத்தை கொடுக்குறான், நீ வட்டியோட பணத்தை கொடுக்கணும். அவ்வளவுதான். ஏண்டா, வாங்க சொல்ல இருக்கிற சந்தோஷம் குடுக்கறப்ப எங்கடா போகுது? கையில காசு இல்லனே, ஒரு மாசம் கழிச்சு தரேன்னு சொன்னனே, என்ன உங்க ஆளுங்க கேட்காம இழுத்துட்டு வந்துட்டாங்கனே. அவ்வளவு நேர்மையானவனாடா நீ? அப்ப என்ன தெரியல ஊட்ட புட்டின்னு வெளியே ஓடன? தினமும் வந்து தொந்தரவு பண்றாங்கண்ணே உங்க ஆளுங்க. ஏண்டா, காசை குத்தவன் போனா போதுன்னு சும்மாவா இருப்பான் கைத? அதுக்காக நீ ஓட்டுவியா? ஏய், இது திருடம் போலீஸ் விளையாட்டு இல்ல, நீ தப்பிக்கிறதுக்கு. இது திருடம் விளையாட்டு. எப்படா தப்பிக்க முடியும்? நீ திருடன்னா நான் மகா திருடன்டா. என்னாண்ட கண்ணாமூச்சி ஆடாத. ஏய், உன்னை தூக்கி உள்ள போட்டு உன் பொண்டாட்டி போன் பண்ணுங்கடா. துட்டு கக்கின்னு வரும். உன்னாண்ட பணம் அடிச்சவன் பேர் என்ன சொன்னீங்க? விஸ்வநாதன். அவனையும் இதே மாதிரி தூக்கியாரவா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் செஞ்சிட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்க? 86 லட்சம் சார். என்ன கொடுமை சார் இது? அவ்வளவு பெரிய அமௌண்ட் அவன் அடிச்சுக்கிறான், அது வரைக்கும் நீங்க வேடிக்கையா பாத்துருந்தீங்க? இல்ல சார், அவனை என் தம்பி மாதிரி நினைச்சேன். சம்பளம் கூட நான் அவனுக்கு கொடுத்தது இல்ல, அவனாதான் எடுத்துக்குவான் சார். அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் சார். சார், சம்பளத்தை எடுத்தவன் யாரும் பாக்கலன்னு ஒண்ணு கல்லாப்படியே தூக்கிட்டான் பாத்தீங்களா? என் லைஃப்ல ஒரு பாலிசி சார், யார வேணா மன்னிச்சிடும் சார். இந்த நம்பிக்கை துரோகி மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் சார்.
அது எனக்கு நடந்தாலும் சரி, என்ன நம்பணுங்களை நடந்தாலும் விட்ட மாட்டேன். நம்ம ஏரியா மண்ணை நீங்க மிஸ்டீங்க சார். இனி நீங்க என் தம்பி மாதிரி. உங்க பணத்துக்கும் உங்களுக்கு இனி நான் தான் பாதுகாப்பு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணன் தம்பிக்குள்ள இப்படிதான் நன்றி சொல்லிக்குவாங்களா? சாரி சார். 2-3 வேலை இருக்குது, முடிஞ்சதை நான் சொல்லி அனுப்புறேன். வாங்க நாம போய் அவனை அள்ளிட்டு வந்துடலாம். சரிங்க சார். தத்தா நீங்க கிளம்புங்க. வரேன் சார். சார் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன் சார். என்ன சார் எதனா மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. அண்ணே உங்களுக்கு ஏதாவது? எனக்கா? இப்பதான் அண்ணன் தம்பி மாதிரி பேசணும், அதுக்குள்ள கூலிய பத்தி பேசுறிய? அது இல்ல சார். முதல்ல விஸ்வநாதனை புடிச்சு துட்டு வாங்குவோம், பாக்கி அப்புறம் பாத்துக்குவோம். சார் அன்பு வேற தொழில் வேற. நீங்க உங்க வேலைக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். என் லைஃப்ல எனக்கு தர வேண்டிய துட்ட பீச்சுன்னு சொன்ன முதல் ஆளு நீங்க தான் சார். அதெல்லாம் அப்பால பாத்துக்கலாம். நான் இப்ப பணமா முக்கியம். ஐயோ நம்மளுக்குள்ள பழக்க வழக்கம் இல்ல சார். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தானே ஆகணும். ரொம்ப பிரஷர் கொடுக்குறீங்க. வழக்கமா இந்த மாதிரி பர்சனல் நான் செய்து கிடையாது. செஞ்சாலும் காசு வாங்க மாட்டேன். ரொம்ப விருப்பப்பட்டா நம்ம தீபாஞ்சாமனுக்கு டொனேஷனா இதான் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு சார்? யோசிக்காதீங்க, உங்க விருப்பம் தான். 5000 சேர்ந்தாலும் சந்தோஷம் தான், 50,000 சேர்ந்தாலும் சந்தோஷம் தான். சாமிக்கு தானே செய்றீங்க. எவ்வளோ? ஒரு 50 கொடுத்துடலாம். 50 கொடுத்துறேன். அடுத்த தடவை வரும்போது கொடுக்கலாம்ல? அவசரமே இல்ல தம்பி, நீங்களா பார்த்து கொடுக்குறீங்க. எப்ப வேணா கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். தம்பி உன் காசு உனக்கு திரும்ப கட்சிச்சுன்னு நினைச்சுக்க. சரிங்க சார். கிளம்புறோம் சார். போய் வா, தைரியமா போய் வா. வரேன் சார். ஆகுறேன். ஏய் 50 ரூபா கம்மியாடா, ஒன்னே கட்டுக்கலாம்டா. முதல்ல பணத்தை வாங்குறோம் தல, அப்பல நம்மளே ஏத்துக்கிறோம். ஐடியா காரண்டா நீ. வாடா. ஃபேர் அண்ட் லவ்லி வழங்கும் ரோஜா கூட்டம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.